அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நாம் ஏன் நம்மை அறியாமல் கோபப்பட்டு விடுகின்றோம்? இந்த கோபம் என்ற உணர்வால் நம்ம பல விஷயங்களை இழக்க நேரிடுகிறது. பல உறவுகளை நம்ம இழக்க நேரிடுகிறது. நம்மை அறியாமல் பல மனிதர்களுடைய நல்ல உள்ளங்களை காயப்படுத்தி விடுகின்றோம். இந்த கோபம் என்னும் மிகப்பெரிய ஒரு தீ நமக்குள் இருக்கிறது. இந்த கோபத்தை எப்படி கையாள்வது? ஏன் கோபம் வருகிறது? கோபத்தை சரி செய்வதற்கு எதுவும் வழிகள் இருக்கா? அப்படிங்கிறதுல எல்லா மனிதர்களுமே ஒவ்வொரு கட்டத்துல யோசிக்க ஆரம்பிப்போம். நம்ம எல்லாருமே நம்மை அறியாமல் நம்ம பேசிட்டு இருப்போம். பேசிட்டு இருக்கும்போதே நம்ம அறியாமல் மீறி கோபம் வெளியில வந்துடுது. அந்த கோபத்துல நம்ம என்ன பேசுறோன்னே தெரியாம கண்ட்ரோல் இல்லாம பேசிடுறோம். அதுக்கப்புறம் பேசி முடிச்ச உடனே கொஞ்ச நேரம் கழிச்சு தான் நமக்கு ஞாபகத்துக்கு வருது. ஐயையோ! நம்ம கோவப்பட்டு தேவையில்லாத தகாத வார்த்தைகள் எல்லாம் பேசிட்டோம். அந்த நபரை நம்ம காயப்படுத்திட்டோமே! நம்ம மேல எவ்வளவு அன்போட இருந்தாங்க. கோவப்படுறது என்னுடைய நேச்சர். அப்படிதான் நான் கோவப்படுவேன். அப்படின்னு சிலர் சொல்லுவாங்க. சிலர் வந்து அப்படி வருத்தப்படுவாங்க நம்ம கோவப்பட்டுட்டோம்னு. இந்த கோபம் என்பது ஏன் வருகிறது? அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்க்கணும். உடல் அளவில் நம்ம உடல்ல இரத்த அழுத்தம் அதிகமா இருந்ததுன்னா, அந்த இரத்த அழுத்தத்தின் காரணமாக நம்ம அறியாமல் கோபம் என்ற உணர்வு நமக்கு அதிகமா வரும். நமக்குள் தலைக்குள் செர்விக்கல் பிரச்சனை சொல்லுவாங்க. நிறைய கழுத்துல பிரச்சனை இருக்கிறவங்க. அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தலை சுத்து அதிகமா வரும். அவர்கள் கழுத்துல பிரச்சனை இருக்கு அப்படின்னாலே, அந்த உடல்ல ஒரு வகையான பிரஷர் வித்தியாசமா இருக்கும். அவர்களும் என்ன செய்றாங்கன்னா, அதிகமா கோவப்படுறாங்க. உடல் அளவுல பிரச்சனை இருக்கக்கூடிய நபர்கள் கோபம் அதிகமாக படுகிறார்கள். 2வது, நம்முடைய மனதளவுல அவர்களுக்கு உள்ள குழப்பம், ஒரு வகையான குழப்பமான தன்மை மனசுல இருந்துகிட்டே இருக்கும். அந்த எரிச்சல் உணர்வு, ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு தன்மை. அல்லது தான் நினைத்ததுக்கு எதிராக நடக்கக்கூடியதை இவர்களால் ஒரு துளி கூட அக்செப்ட் பண்ண முடியாது. அப்போது அவர்களுக்கு என்ன செய்யும்னா கோபம் பீறிட்டு வெளியில வருது. மனதளவுலையும் பல காரணங்கள் கோபத்திற்கு இருக்கின்றது. உடல் அளவுல இருக்குது, மனதளவுலையும் கோபங்கள் காரணம் இருக்கின்றது. இப்படி இந்த உடல் அளவுலையும் மனதளவுலையும் இருக்கக்கூடிய காரணங்களை நம்ம சொல்லி நம்ம கோபத்துக்கு நியாயம் சொல்லிக்கிட்டே இருக்கோம். நான் கோவப்பட்டது சரிதானே, நான் வந்து என்ன தப்பு பண்ணிட்டேன், நான் நியாயமா தானே பேசினேன், என்னுடைய இயல்பு அப்படின்னு சொல்றோம். கோவப்படும் போது 2 விஷயங்கள் நடக்குதுங்க. ஒண்ணு, நம்முடைய உடல் நிலையை கெடுத்துக்கிடுறோம். நம்முடைய மனநிலையை கெடுத்துக்கிடுறோம். நம்ம கோவப்பட நமக்கு ஏதாவது ஒரு மாற்றம் வருதா? நீங்க உண்மையிலேயே கோவப்பட்டு யாரும் திருந்தி இருக்கிறாங்களா பாருங்க. அப்படிலாம் கிடையாது. நம்ம முன்னாடி வேணா அவங்க திருந்தின மாதிரி நடிப்பாங்களே தவிர உண்மையிலேயே அவர்கள் திருந்தி இருக்க மாட்டாங்க. அப்ப நம்ம உண்மையிலேயே ஒருத்தர் திருந்த வேண்டும் என்றால் அவர்களுக்கு புரிவது போல நம்ம வந்து என்ன செய்யணும், கொஞ்சம் அவர்களை வந்து நம்ம கைட் பண்ணணுமே தவிர, நம்ம கோவப்படுறதுனால நம்ம உடல்ல ரத்த ஓட்டம்லாம் ஸ்பீடா போறது. நம்மளுடைய உடல்ல இருக்கக்கூடிய மெல்லிய நரம்புகள் எல்லாம் அதிகப்படியான ரத்தம் பாய்ச்சப்படுது. கண்ணு, காதெல்லாம். காது கேட்கக்கூடிய திறன், பார்க்கக்கூடிய திறன் குறையுது. சொல்றாங்க, தன்னைத்தான் காக்கின் சினங்காக்கா காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம். நம்மை நாமே அழித்து விடக்கூடிய ஒன்று. அணுப்பொழுதும் சினம் காமம் கொல்லாதிருத்தல் வேண்டும் என்று ராமலிங்க அடிகளார் தன்னுடைய பிரார்த்தனையில வைக்கிறார். அந்த சினம் என்பது நம்மை நாமே அழிக்கக்கூடியது. அது மட்டும் இல்ல, உறவுகளை எல்லாம் நம்மகிட்ட இருந்து பிரிச்சுட்டு போயிடும். நம்ம நிறைய கோவப்படுறோம்னா நம்முடைய உறவுகள் எல்லாம் நம்மகிட்ட இருந்து அப்படி கொஞ்சம் கொஞ்சமா போயிடுவாங்க. அது சொல்லுவாங்க. அதனால அப்ப சினம் என்னும் சேர்ந்தாரை கொள்ளி இனம் எனும் ஏம புனைய சுடும். நம்ம மட்டும் இல்ல, நம்மள அடிச்சாலும் ஒரு பக்கத்துல சரி நம்ம கோவப்படுறோம், அதனால நம்ம பாதிக்கப்படுறோம். அது மாதிரி நம்முடைய உறவுகளை எல்லாத்தையுமே நம்மகிட்ட இருந்து பிரிச்சிடும். நம்ம கோவத்துல வந்து நிறைய வார்த்தைகளை நம்ம விட்டுருவோம். அதிகமான வார்த்தைகளை விட்டுருவோம். அந்த வார்த்தைகள் என்ன ஆகும்னா, அது அவர்களை நீங்காத காயமாயிரும். தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் மாறாதே, நாவினால் சுட்ட வடுங்கிற மாதிரி நம்ம கோபத்துல சில நேரங்களில் பேசக்கூடிய அந்த வார்த்தைகள் அவர்களை மனதை ரொம்ப தைச்சிரும். ஆகவே இந்த கோபம் என்ற ஒரு உணர்வு வந்து உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் இருக்கக்கூடிய சில குறைபாடுகளின் காரணமாக எழுச்சியாகுது. இன்னொன்று மரபு ரீதியா, 3வது வந்து பாத்தீங்கன்னா மரபு ரீதியாகவே ஒரு காரணம் இருந்து கொண்டே இருக்கிறது. அப்பா நல்ல கோவக்காரர் வந்து பையனும் இயற்கையாகவே கோவக்காரனாக இருக்கலாம். அது வந்து விதிவிலக்கு நிறைய இருக்குது, நான் அதை சொல்லலை. பொதுவாக அப்படி ஒரு மரபு காரணமாகவும் இருக்குது. 3வது பார்த்தீங்கன்னா உணவும் ஒரு காரணமாக இருக்குது. மிதமான, எளிமையான, சாத்வீகமான உணவுகளும் நம்ம எடுத்துக்கலாம். அப்போ நல்ல இந்த மாதிரி காரசாரமாக சாப்பிட்றவங்க கோவப்படாமல் அமைதியாக இருக்காங்க. அதுவும் விதிவிலக்கு நான் எதுலையுமே பேசலை. ஸோ பொதுவாக சொல்கிறேன், நம்ம அதிகமாக கோவம் வருதுன்னா உணவுகளை நம்ம மாற்றம் கொண்டு வரலாம். நல்ல எளிமையான சாத்வீகமான உணவுகள் எடுத்துக்கிடும் போது, ஏன்னா உணவு தான் உடலாக மாறுகிறது. இந்த உடல் தான் உணர்வுகளை பிரதிபலிக்கிறது. ஆகவே உணவிலே நம்ம மாற்றத்தை கொண்டு வரலாம்.
அப்போ பார்த்தீங்கன்னா உடல் ரீதியான இருக்கக்கூடிய நோய்வாய்ப்படுதல் அது ஒரு காரணமாக இருக்கு. இயலாமையில கோவப்படுறது, மனதளவுல ஏற்றுக்கொள்ள முடியாத போது கோவப்படுறது, மரபு ரீதியான கோபத்துக்கான காரணங்கள் ரூட் நம்மகிட்ட இருக்கிறது, உணவு முறையின் காரணமாக இருக்குது. இந்த 4 காரணங்களும் ஒரு கோபத்திற்காக அடிப்படை முகாந்திரத்தை கொடுக்கின்றன. ஆனால் நாம பார்க்கணும், நம்மையும் கெடுத்துடக்கூடாது, மற்ற யாருக்கும் நம்ம காயப்படுத்திடக்கூடாது. நான் வாழ்றதுனால எந்த உயிருக்கும் தீங்கு இருக்கக்கூடாது. நம்ம ஜீவகாருண்யம் அடுத்தவங்களுக்கு நினைக்கிறோம், மற்ற எல்லாரும் மீதும் இரக்கத்தோடு இருக்கணும்னு நினைக்கிறோம். நம்முடைய உடல் மீதும், நம்முடைய மனது மீதும், நம்முடைய வாழ்வின் மீதும் நமக்கு சுயமா ஒரு ஜீவகாருண்யம் வேணும். அந்த ஜீவகாருண்யம் சுயமாக முழுமை அடையும் போதுதான் அந்த பொது நிலத்துல இருக்கக்கூடிய ஜீவகாருண்யம் நமக்கு வரும். ஆகவே கோபப்படுவதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கோவப்பட்டு எதுவும் சாதிக்க போறதில்லைன்னு புரிஞ்சுக்கணும். நம்ம கோவப்படப்பட நம்முடைய நரம்புகள் பலகீனம் அடைகின்றன, இருதயம் பலகீனம் அடைகிறது, இரத்த ஓட்டம் மிகுதியா போறதுனால பிரஷர் கூடுது, மூளை செல்கள் அதிகமான இரத்த ஓட்டங்கள் நடக்குது. இப்படி பல பிரச்சனைகள் அடுத்தடுத்து வருது. தூக்கமின்மை ஏற்படுகிறது, கை கால் நடுக்கம் ஆகிறது. தொடர்ந்து கோவப்பட நம்முடைய வாழ்நாள் குறைந்து விடுகிறது. அதிகமாக கோவப்படக்கூடாது. அதனால கோபம் என்ற உணர்வை நாம் தற்காத்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் அதுக்கு என்ன சொல்யூஷன் இருக்குன்னா, அமைதியாக அமர்ந்து சுய ஆய்வு மேற்கொள்வது. நான் கோவப்படுறதுனால ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? அல்லது என் உடல்ல ப்ரெஷரா இருக்கிறதுனால என்னை அறியாம நான் பேசுறேன்னா, அப்ப அதை சரி செய்யறதுக்கு என்ன எளிய உடற்பயிற்சிகள் செய்து கொள்ளலாமா? அல்லது மனதுல எனக்கு ஒரு எதிர்பார்க்க முடியாத விஷயங்கள் நடக்கும்போது நான் கோவப்படுறேனே, அப்ப இந்த உலகத்தில் நடக்கிறது எப்போ என்ன எப்படினாலும் நடக்கும் அப்படிங்கிற ஒரு பொது உண்மையை புரிந்து கொண்டு நாம் செய்யக்கூடிய முயற்சிகளை மட்டும் தெளிவா செஞ்சுட்டு அதுல எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத ஒரு மனநிலையை வச்சுக்கிட்டுறது. அப்ப அதுல ஒரு பண்றது. மரபு ரீதியா இருக்குன்னா சரி, ஒரு சுய சங்கல்பங்கள் பண்ணி அதை சரி பண்றது. இல்ல உணவு நல்லது காரசாரமா ஒரு மாதிரி சாப்பிட்றதுனாலதான் எனக்கு ஒரு மாதிரி டென்ஷன் ஆகுதுன்னா, அதுக்கேற்றாப்புல நம்ம உணவு முறைகளை சாத்வீகமாக மாற்றிக்கொள்வது போன்ற சொல்யூஷனை செய்யலாம். அது ரொம்ப நம்ம பார்க்கணும். நம்ம அதிகமா சாப்பிடுறாங்க பார்த்தீங்கன்னா, அதிகமா கோபம் படுறவங்களுக்கு மனம் ஓட்டம் பதட்டம் இருந்துகிட்டே இருக்கும். மனம் ஸ்பீடா ஓடுறதுனால அதிகமா கோவப்படுறவங்க தன்னுடைய பிரஞை இல்லாமல் அதிகமாக உணவு உட்கொள்வர்களாக கூட இருப்பாங்க. அதே நேரத்தில் இன்னொரு எக்ஸ்ட்ரீம்ல போய் உணவே மறுக்கக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க. இப்படி ஒரு கேட்டகரியில இருப்பாங்க. ரெண்டு வகையான கேட்டகரி இருக்காங்க. ஒரு டென்ஷன்ல அப்படியே நொறுவல் சாப்பிடுறது, அது சாப்பிடுறது அதிகமா சாப்பிடுவாங்க. அல்லது உணவை முற்றிலும் ஒதுக்கி விட்டு இருப்பாங்க. இந்த 2 எக்ஸ்ட்ரீமுக்கு போயிடுவாங்க. அதனால உடல் ரொம்ப பாதிக்கப்படும். ஆகவே கோபம் என்ற ஒன்று நம்மிடம் வருகிறது. அது வராது, வரக்கூடாது, கோவப்படுறவன் தப்பானவன் அப்படி இல்லைங்க, அந்த கருத்தே வேண்டாம். அந்த ஒரு உணர்வு நம்ம சுயமா புரிதலோட அமைதியா இருந்தா அது மற்றவர்கள் மீது பாயாமல் காத்துக்கொள்ளலாம், நம்மையும் காத்துக்கொள்ளலாம். வாழ்த்துகள், நன்றி, வணக்கம்.